கடைசி வரை பார்க்கவும். கடைசியாக ஏர்பேக் பற்றி கடை சொல்லியிருப்பேன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ஆஸ்லைன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம இன்னோவா கிறிஸ்டாவில் உள்ள பாதுகாப்பு அம்சங்கள் என்னெல்லாம் இருக்குது அதை பற்றியில் ஒரு விரிவான ஒரு பதிவு தான் இந்த இதில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஷோரூம் கார் எடுக்க போகிறோம்னா அவங்க உடனே என்ன சொல்லுவாங்க, இந்த வண்டி சார், இந்த வண்டியில் ஏபிஎஸ் இருக்குது சார், ஏபிஎஸ் வித் இபிடி இருக்குது சார், வெஹிக்கிள் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் இருக்குது சார், ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது சார், 7 ஏர்பேக் இருக்குது சார், 6 ஏர்பேக் இருக்குது சார், 2 ஏர்பேக் தான் சார் இருக்குது, நீங்கள் ஹையர் மாடல் போனால் உங்களுக்கு 7 ஏர்பேக் கிடைக்கும் சார் அப்படின்னு ஒவ்வொரு இதாக சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மை தான். சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே அவங்க சொல்கிறது உண்மை தான். அது ஒவ்வொரு வேரியண்ட்டுக்கும் ஒவ்வொரு சேஃப்டி ஃபீச்சர் வச்சிருப்பாங்க காரில். ஸோ அதில் ஒவ்வொரு சேஃப்டி ஃபியூச்சர் என்னெல்லாம், அது எப்படி வேலை செய்யுது, அதை இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இது ஒரு இன்னோவா கிறிஸ்டா டாப் வேரியன்ட். சரியா, டாப் வேரியன்ட்ல இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதை ஆன் பண்ண உடனே நிறைய லைட் எரியுது. இது ட்ராக்ஷன் கண்ட்ரோல் லைட்டு, ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் லைட்டுன்னு சொல்லுவாங்க. அது தெரியுது உங்களுக்கு, மங்கிட்டு இருக்குல்ல, இப்போ லைட் ஆஃப் ஆகிட்டு இந்த இடத்துல ஏபிஎஸ் லைட் இந்த இடத்துல வரும். சரியா, ஸோ இதெல்லாம் சேஃப்டி ஃபியூச்சர் இருக்குன்னு இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் நான் அப்புறம் சொல்கிறேன், இந்த வீடியோ கடைசியில் சொல்லும்போது சொல்லுவேன். ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வரும்போது இந்த லைட் பிளிங்க் ஆகும். சரியா, அதை நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஏபிஎஸ்லாம் என்ன அதை நம்ம பார்ப்போம். ஏபிஎஸ் ஆன்டிலாக் பிரேக்கிங் சிஸ்டம். ஆன்டிலாக் பிரேக்கிங் சிஸ்டம்னா, இப்போ நம்ம 2 வீலர் எடுத்துக்கோங்க, நம்ம பைக் எடுத்துக்கிறோம். சரியா, பைக்கில் நம்ம வேகமாக போயிட்டு இருக்கோம். திடீர்னு நடுவில் ஏதாவது ஒன்று நடுவில் வந்து என்ன பண்ணுவோம்னா, சடனாக நம்ம பேக் பிரேக் அடிப்போம். எல்லாரும் நம்ம பொதுவாக பேக் பிரேக் அடிப்போம். பெரிய ஆட்கள் எல்லாரும் பேக் பிரேக் தான் சடனாக பேனிக் அடிக்கிறது. பேக் பிரேக் அடிக்கும்போது இல்லை ஏதாவது ஒரு பிரேக் பேக்கை ஃப்ரெண்டு அடிப்போம், வீல் ஸ்லிப் ஆகும். இப்போ பேக் பிரேக் அடிச்சுன்னா பேக் வீல் லாக் ஆகி வீல் அப்படியே வலிக்கிட்டு அப்படி உரசிட்டே போவோம். அப்படி உரசிட்டே போய் நம்ம ஸ்டீரிங்கை வளைச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டீரிங் வளைக்கும் போது அப்படி நம்ம கீழே விழுவோம். இல்லைனா வண்டி எங்கேயா போய் முட்டும். அது வலிக்கிட்டே போகக்கூடாது. சரியா, அது வீல் லாக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வண்டியில் அந்த வீல் லாக் அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு வழி இருக்குது. என்ன வழினா, இந்த நான் ஏபிஎஸ் வண்டி இருக்குல்ல, அந்த வண்டி சொல்லணும். நம்ம சாதா ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ், ஹோண்டா ஷைன், இந்த மாதிரி சின்ன வண்டி, இந்த பழைய நம்ம பழைய வண்டி, சின்ன வண்டி, 250cc முன்னாடி வண்டி, எல்லா வண்டிக்கும் ஏபிஎஸ் இல்லாத வண்டி என்னன்னா, ஃப்ரண்ட் பிரேக்கை நான் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக, சடன் பிரேக்கிங் ஃப்ரண்ட் பிரேக்கை ஒரு 70% மேலே டக்குன்னு நல்லா அமுத்திட்டு, ரியர் பிரேக்கை ஒரு 30% அமுத்தணும். அப்படி அமுத்தும் போது நம்ம வண்டி ஸ்டேபிளாக நிற்கும் சடன் பிரேக்கிங்க்கு. இது பைக்குக்கு. இப்போ காருக்கு எடுத்துட்டோம்னா, காருக்கு ஏபிஎஸ் எல்லாம் பழைய வண்டிகள் எதுவுமே கிடையாது. அம்பாசடர் எடுத்துக்கிட்டா கிடையாது. அம்பாசடர் கிடையாதுன்னு இருந்தால் கூட அதோட பாடி ஸ்ட்ரக்சர் அம்பாசடர் செம ஸ்ட்ராங்கு. சரியா, அந்த காலத்து வண்டியெல்லாம் அந்த இரும்பெல்லாம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக, பம்பரெல்லாம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக வச்சிருப்பாங்க. இந்த காலத்து வண்டியெல்லாம் அவ்வளோ லைட்டாக வச்சுருவாங்க. இது காரணம் மைலேஜ் தான் காரணம், வேறு இன்னுமே கிடையாது. வண்டி லைட்டாக மைலேஜ் அதிகமாக கிடைக்கும். அந்த ஒரு கான்செப்டில் தான் வண்டியோட ஸ்ட்ரக்சர் அப்படி எல்லாம் மாறிட்டு இருக்கு. அட் த சேம் டைம் வண்டியோட ஸ்ட்ரக்சர் சில வண்டிக்கெல்லாம் ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்கு. சில வண்டிக்கெல்லாம் சில வண்டி இருக்குல்ல, மாருதி 800, இந்த மாதிரி மாருதி 800, ரெனால்ட் கிட், வேற ஹுண்டா இயான், இதெல்லாம் பாடி ஸ்ட்ரக்சர் ரொம்ப அதெல்லாம் எதுக்கு அந்த வண்டி சேல் பண்ண, ஏர் பேக் எதுவுமே கிடையாது அந்த வண்டியெல்லாம். சில பேசிக் வண்டியெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்படி நிறைய வண்டி இருக்கு. ஸோ அந்த காலத்தில் வண்டி ஸ்ட்ரக்சரும் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அவ்வளோ சேஃப்டி ஃபீச்சர் அந்த அளவு இருந்ததில்ல. அது மாதிரி என்ஜின் அந்த காலத்தில் அவ்வளோ பவர்ஃபுல் கிடையாது. ஆனால் இந்த காலத்தில் என்ஜின்லாம் செம்ம பவர்ஃபுல். அதனால தான் நிறைய சேஃப்டி ஃபீச்சர்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. இது ஒரு எய்டு தான், ஒரு உதவிக்கு மட்டும்தான். இதே நம்பி நம்மளால வண்டி ஓட்ட முடியாது. எப்போ வண்டி ஓட்டும் போது மெதுவாக பொறுமையாக வண்டி ஓட்டினா மட்டும்தான் நம்ம சேஃபாக ஒரு இடத்துக்கு போய் சேர முடியும். சரி, இப்போ காருக்கு வருவோம். காரில் நம்ம சடனாக பிரேக் போடுவோம். என்ன ஆகும்னா, பிரேக் நேராக ஃப்ரண்ட் வீலு தான் பிரேக் அப்ளை ஆகும். சரியா, இப்போ பிரேக்கை நம்ம நேராக ஃப்ரண்ட் வீலுக்கு அப்ளை ஆகும்போது பிரேக் வலிக்கிட்டு போகும், லாக் ஆகும் வீல். பழைய என்ன வண்டினாலும், பழைய எடுத்துக்கோங்க, பழைய மாருதி 800 எடுத்துக்கோங்க. சடன் பிரேக் போடுறீங்க, சடன் பிரேக் ஒரு 50 km போய் சடன் பிரேக் போட்டிங்கன்னா பிரேக் அந்த வீல் ஸ்வைங்கன்னு உரசிட்டு போகும் கீழே. சரியா, அப்படி உரசிட்டு போச்சுன்னா அந்த பிரேக்கோட கண்ட்ரோல் எங்கே இருக்கும்? ஸ்டீரிங்கில் இருக்கும். ஏன்னா பிரேக் ஃப்ரண்ட் வீல் இருக்கும், ஃப்ரண்ட் வீல் மூவ் பண்ணுறது ஸ்டீரிங் தான். அப்போ ஸ்டீரிங் என்ன ஆகும்? ஸ்டீரிங்னாலும் உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாது. அங்கே போக முடியாது. சரியா, வண்டி நீங்கள் ஸ்டீரிங் இடது பக்கம் திருப்பினீங்கன்னா வண்டி நேராக வலது பக்கமோ இல்லை ஏதோ ஒரு பக்கத்தில் வண்டி ஆட்டோமேட்டிக்காக வளைஞ்சிரும் வண்டி. அதாவது அது வீல் லாக் ஆகி வண்டி ஸ்கிட் ஆகுது. அது ஸ்கிட்னு சொல்லுவாங்க, வீல் ஸ்கிட்னு சொல்லுவாங்க. அது எல்லாம் உண்டு. சரியா, ஸோ அதுக்கு தான் என்ன ஏபிஎஸ்ன்னு கொண்டு வராங்க. இப்போ எல்லா வண்டியிலும் பேசிக் வண்டி எல்லா வண்டியிலும் ஏபிஎஸ் இருக்கு. ஏன் ஹுண்டா இயான் நான் சொன்னேன் தெரியுமா, ஹுண்டா ஸ்டார்டிங் ஹுண்டா இயான் வண்டியில கூட டாப் மாடல் ஏபிஎஸ் மாடல் கொண்டு வராங்க. ஸோ ஏபிஎஸ் மாடல் வண்டி ஒரு சேஃப்டி கடைசியில் ஒரு சேஃப்டி பர்பஸ்க்கு யூஸ் ஆகும். ஸோ இது எப்படி ஏபிஎஸ் வேலை செய்யுதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரியா, அதுக்கு இது என்ஜினுக்குள்ள என்ஜின் இது போனட் இதில் ஒவ்வொரு பார்ட்ஸும் சொல்கிறேன். இது ஏர் ஃபில்ட்ரு, என்ஜினு,
கூலண்ட் ரிசர்வாயர், ரேடியேட்டர் ஃபேனு, பவர் ஸ்டீரிங் வந்து ஃபில் பண்ணுறதுக்குள்ள ரிசர்வாயர், பவர் ஸ்டீரிங் ஃப்ளூயிடு, பேட்ரி, ஃபியூஸ் அண்ட் ரிலே இதில் இருக்கும். இது வந்து டீசல் ஃபில்டர். சரியா? டீசல் ஃபில்டரில் வந்து ஒரு இது இருக்குது, நான் அதை அப்புறம் சொல்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு தொகுத்து ஒரு இதில் சொல்கிறேன் உங்களுக்கு. ரேடியேட்டர், இன்டர்கூலர் எல்லாமே அடியில் இருக்குது. சரியா? இதுதான் ஏபிஎஸ் மோட்டார். ஏபிஎஸ் மோட்டரில் பார்த்துட்டிங்கன்னா மேலே ஒரு 4 லைன் இருக்குது. ஒவ்வொரு லைனும் ஒவ்வொரு வீலுக்கு போகும். இது ஹைட்ராலிக் ஃப்ளூயிட் லைன். இந்த லைன் இருக்கா, இரும்பு லைன் இது. சரியா? இந்த லைன் வந்து உள்ள ஹைட்ராலிக் ஆயில் இருக்கும். 1 2 3 4 ஒவ்வொரு லைனும் ஒவ்வொரு வீலுக்கு போகும். அதே மாதிரி இங்கே ஒரு 2 பெரிய லைன் இருக்குது. இந்த ஒரு லைன் வந்து ஹைட்ராலிக் ரிசர்வாயர்லேருந்து வர ஒரு லைனு, இந்த லைன் வந்து திருப்பி ஹைட்ராலிக் ரிசர்வாயருக்கு போகிற லைன், இன்புட் அவுட்புட் லைன் சொல்லுவாங்க. அதே மாதிரி கீழே வந்து ஒரு ஒயர் சென்சார்ஸ்லாம் கீழேருந்து போகும். ஒவ்வொரு வீலுக்கும் 4 சென்சார் போகும். தவிர ஸ்பீட் சென்சாரும் ஒரு லைன் போகும். சரியா? வீல் சென்சார் எங்கே இருக்குன்னு நான் வந்து காட்டுறேன். இங்கே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும், மேலே 2 லைன் போகுதா. மேலே லைன் வந்து வீலில் ஃப்ளூயிட் போகிற லைனு, கீழே லைன் வந்து ஒயர் சென்சார் லைனு. சரியா? ஓகே. இப்போ நீங்கள் சரியான பிரேக் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்? பிரேக் ஒவ்வொரு நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணி வண்டி ஓடுறதுலேருந்து ஆரம்பிக்கும் போது வீல் சென்சார் வந்து வீலோட ரொட்டேஷனை சென்ஸ் பண்ணிட்டே இருக்கும். நீங்கள் சரியான இப்போ என்ன பண்ணணும்னா, முதல்ல பிரேக்கை நீங்கள் அப்ளை பண்ண என்ன தெரியுமா? இது பேர் பிரேக் ட்ரம், பிரேக் பூஸ்டர்னு சொல்லுவாங்க. அது பிரேக் பூஸ்டரு, இது ஹைட்ராலிக் ஃப்ளூயிட் ரிசர்வர். இப்போ பிரேக் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் தெரியுமா? அந்த பிரேக் பூஸ்டர் வந்து கூட கொஞ்சம் ஏற்றி கொடுக்கும். கூட பூஸ்டர் கொடுத்தோடனே அந்த அந்த உள்ள வந்து ஒரு டயஃப்ராகம் மாதிரி ஒரு இது இருக்கும். அதுலேருந்து நேராக வந்து இதுக்கு வரும். இந்த உள்ள பிஸ்டன் இருக்கும். அந்த பிஸ்டன் மூலமாக இந்த வால்வ் வந்து கொஞ்சம் ப்ரெஷரைஸ் பண்ணி ஃப்ளூயிடை வந்து நேராக ஏபிஎஸ் மோட்டருக்கு ஃப்ளூயிட் வந்து அனுப்பும். சரியா? ஏபிஎஸ் மோட்டர் என்ன பண்ணணும்னா, ஏபிஎஸ் மோட்டர் சென்ஸ் பண்ணிட்டே இருக்கும். என்னது, அந்த சிக்னல் வந்து வீல் சிக்னல் சென்ஸ் ஆகிட்டே இருக்கும். சரி, நம்ம சடனாக பிரேக் அப்ளை ஆகும்போது என்ன ஆகும்னா, வீல் வந்து லாக் ஆகுதுன்னு தெரிஞ்சோன்னு என்ன ஆகும் தெரியும்? அப்போ தான் ஏபிஎஸ் மோட்டர் வந்து உள்ள மோட்டர் வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். இந்த மோட்டர் உள்ள ஒரு டிசி மோட்டர், சாதா டிசி மோட்டர்னா நம்ம ஒன்றும் இல்லை, நம்ம சின்ன குழந்தைங்களோட ரிமோட் கார் இது மாதிரி கார்லாம் சின்ன மோட்டார் இருக்கும். இதில் அதோட கொஞ்சம் பெரிய மோட்டர். அதே 12 வோல்ட் மோட்டர் தான். அது டிசி வோல்ட் 12 வோல்ட் மோட்டர். இது இந்த மோட்டர் என்ன பண்ணுன்னா, இந்த மோட்டர் வந்து உள்ள ப்ரெஷரை பில்டப் பண்ணுறதுக்காக இந்த மோட்டார் இருக்குது. உள்ள வந்து இந்த வருது தெரியுமா, ஹைட்ராலிக் அந்த ஃப்ளூயிட், அந்த பிரேக் ஃப்ளூயிட், அந்த பிரேக் ஃப்ளூயிடோட ப்ரெஷரை வந்து பில்டப் பண்ணிவிட்டு ஒவ்வொரு வீலுக்கு வந்து சென்ஸ் பண்ணி அனுப்புறது தான் இதோட வேலை. இப்போ என்ன பண்ணணும்னா, உள்ள வந்து இப்போ திடீர்னு வீல் லாக் ஆகிட்டு, வீல் லாக் ஆன என்ன ஆகும்னா, அந்த சென்சார் வந்து சிக்னல் வந்து நேராக இதுக்குள்ளே வரும். ஏபிஎஸ் மோட்டருக்குள்ளே சென்சார் வந்து சிக்னல் வந்து இதாகும். ஸோ ஏபிஎஸ் மோட்டருக்குள்ளே சிக்னல் வந்ததும் அந்த ஏபிஎஸ் மோட்டர் என்ன பண்ணணும்னா, உள்ளே வந்து எலக்ட்ரோ மெக்கானிக்கல் சொலினாய்ட் டிவைஸ் இருக்கும். சொலினாய்ட்னா ஒன்றும் இல்லை, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து மெக்கானிக்கலாக கன்வெர்ட் பண்ணுறது சொலினாய்ட். ஒன்றும் இல்லை, நம்ம கரண்டில் அந்த சொலினாய்ட்னா கரண்ட்டை கொடுத்த உடனே அது மெக்கானிக்கல் பார்ட் அப்படி மூவும். ஸ்ட்ரிங் அண்ட் எக்ஸ்பான்ஷன் சொல்லுவாங்க. இப்படி குறுகும் விரியும். சரியா? அது அந்த இது இருக்கும். உள்ள மெக்கானிக்கல் அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஎம்எஃப்ல வேலை செய்யுது. உள்ள காயில் இருக்கும். காயிலை சுற்றி வந்து ஒரு கம்பி இருக்கும். கம்பி சுற்றி காயில் இருக்கும். ஸோ எலக்ட்ரிக் கரண்ட் அப்ளை ஆகும்போது அந்த கம்பி வந்து லைட்டாக சுருங்கும் விரியும். இந்த மாதிரி ஒரு இதுதான் சொலினாய்டு, இந்த எலக்ட்ரோ மெக்கானிக்கல் சொலினாய்டுன்னு சொல்லுவாங்க. இந்த சுவிட்ச் தான் உள்ள நிறைய கிட்டத்தட்ட 12 எலக்ட்ரோ மெக்கானிக்கல் சுவிட்ச் இருக்குன்னு நினைக்கிறேன், நான் கேள்விப்பட்டேன். ஸோ அது என்ன ஆகும்னா, அந்த ஒவ்வொரு சுவிட்சும் வந்து என்ன பண்ணோம், இப்போ வந்து நம்ம வந்து வீல் லாக் ஆகுது, ஃப்ரண்ட் பிரேக் அடிக்கும்போது எப்பவுமே ஃப்ரண்ட் வீல் தானே இருக்கும். ஃப்ரண்ட் வீல் லாக் ஆகுதுன்னு தெரிஞ்ச உடனே அந்த சுவிட்ச் வந்து அதை விட்டு பிடிக்கும். ஆனாவும் விடும். அந்த சிக்னல் அந்த உள்ள கரண்ட் இருக்கிற கரண்ட் வந்து ஜெனரேட் ஆனோடனே சிலிண்டர் வந்து சுவிட்சை விட்டு பிடிக்கும். அப்படி விட்டு பிடிக்கும்போது அந்த வால்வு தான், சிலிண்டர் சுவிட்சுங்கிறது ஒரு வால்வு. அந்த ஒரு வால்வு மூடும் திறக்கும். இப்போ வந்து பிரேக் லாக்கான்னு தெரிஞ்ச உடனே அந்த சிலிண்டர் வால்வு திறக்கும் போது என்ன, ஆயில் வந்து நேராக இந்த ஃப்ளூயிட் வரையாக போய் பிரேக் வந்து பிடிச்சிட்டு திருப்பி லாக்கான்னு தெரிஞ்ச உடனே அந்த இதை வந்து சிலிண்டர் அந்த சுவிட்ச் வந்து அந்த வால்வு வந்து டக்குன்னு க்ளோஸ் பண்ணனே வந்து ஃப்ளூயிட் போகாது, திருப்பி திறக்கும், திருப்பி போகாது, திருப்பி திறக்கும். இப்படி ஒரு செகண்டுக்கு 7 தடவை நடக்கும். இப்படி நடக்கும்போது தான் வீல் வந்து லாக் ஆகாமல் விட்டு பிடிக்கும் போது நமக்கு வந்து பிரேக் வந்து பிடிக்குது. தவிர இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. பழைய இன்னோவா, ஃபார்ச்சுனர் எல்லாமே பழைய இன்னோவா, 2005 மாடல் இன்னோவா எதுனாலும் சரி, டக்குன்னு ஏபிஎஸ் மாடல் இன்னோவா, சரியா, ஏபிஎஸ் மாடல் இன்னோவா, ஏபிஎஸ் மாடல் ஃபார்ச்சுனர் சடன் பிரேக் அடிக்கும்போது காலில் அடிக்கும். அது எல்லாருக்கும் நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. அது வந்து ஒரு ஃபால்ட் எதுவுமே கிடையாது, அது ஏபிஎஸ் ஆக்ஷன் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ வந்து வீல் சடனாக ஒரு இடத்துல வீல ஸ்பீட் பிரேக்கர் வந்து டக்குன்னு பிரேக் அடிக்கிறீங்க, சடனாக அடிக்கும்போது வீல் லாக் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சோன்னா ஏபிஎஸ் வேலை செய்யும். ஏபிஎஸ் வேலை செய்யுதுன்னா காலில் வந்து ஒரு வைப்ரேஷன் இருக்கும். அது ஏபிஎஸ் வேலை செய்யுதுன்னு அர்த்தம். இன்னொன்று ஏபிஎஸ் வித் இபிடின்னு சொல்லுவாங்க, எலக்ட்ரானிக் பிரேக் ஃபோர்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன். இப்போ இன்னோவா கிறிஸ்டா பொறுத்தவரை GVZ எல்லா மாடல்லையும் ஏபிஎஸ் வித் இபிடி வந்து காமனாக இருக்குது. எல்லாம் வந்து
எல்லாமே வந்து ஸ்டாண்டர்டுன்னு சொல்லுவாங்க சரியா. ஸோ இபிடி எலக்ட்ரானிக் பிரேக் ஃபோர்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் என்னன்னா பிரேக் ஃபோர்ஸை வந்து பிரித்து கொடுக்கும். இப்போ நான் சொன்னேன் தெரியுமா, இப்போ நீங்கள் கேட்கலாம் எதுக்கு வந்து பிரேக் வந்து நம்ம வந்து ஃப்ரண்ட் லைன் 2 லைனில் தான் இருக்குது, அப்போ எதுக்கு 4 லைன் இருக்குது அப்படின்னு கேட்கலாம். 4 லைனுக்கு பேக் எல்லா வீலுக்கும் சென்ஸ் பண்ணும். அதுக்கு எதுக்குன்னு நான் சொல்கிறேன். இபிடின்னு இருக்குது. இபிடினா என்னென்னா பிரேக் ஃபோர்ஸை வந்து இப்போ நாங்கள் கொடுக்க பிரேக் ஃபோர்ஸ் உள்ள உட்கார வெயிட்டு வர நோஸ் டைவ் பிரேக் அடிக்கும் போது நோஸ் வந்து சைங்குன்னு கீழே இறங்கிட்டு மேலே ஏறும். இந்த டாப் இதை டிப் இருக்குல்ல, இது வந்து இறங்கிட்டு மேலே ஏறும். அதை வந்து ரெடியூஸ் பண்ணுறது பிரேக் ஈக்குவலாக பிரேக்கை பிரிச்சு. நான் சொன்னேன் தெரியுமா, பிரேக் வந்து ஃப்ரண்ட் வீலுக்கு வந்து அதிகமாக கொடுக்கும், பேக் வீலுக்கு கம்மியாக கொடுக்கும். அதான் பிரேக் ஃபோர் இபிடியோட வேலை. பிரேக் ஃபோர்ஸை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி பிரித்து பிரேக் அந்த ஃப்ளூயிட் ப்ரெஷர் இருக்குல்ல 4 வீலுக்கு போகிற ப்ரெஷரை வந்து பிரித்து கொடுக்குறது தான் இபிடியோட வேலை. இபிடி அதை பெர்ஃபார்ம் பண்ணுறதும் ஏபிஎஸ் மோட்டார் தான். ஏபிஎஸ் மோட்டரில் சென்சார் தான் உள்ள வந்து பெர்ஃபார்ம் பண்ணி அதை வந்து பிரித்து தேவைக்கேற்ப அதை பிரித்து வந்து அந்த ப்ரெஷரை வந்து கொடுக்கும். அதான் இபிடி எலக்ட்ரிக் பிரேக் ஃபோர்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன். உள்ள வெயிட்டை பொறுத்து. இப்போ வெயிட் வந்து ஒரு ஆள் மட்டும் இருக்காங்கன்னா அதுக்கு எவ்வளோ பிரேக் வரும். இப்போ நிறைய ஆள் இருக்காங்கன்னா மூமெண்டம் ஆகிட்டாங்க. மூமெண்டம்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த மூமெண்டம் என்னன்னா, இப்போ ஒரு ஆள் நல்ல வெயிட்டான ஒரு பொருளை வந்து நம்ம வந்து போயிட்டு இருக்கு, மூவ் ஆகிட்டு இருக்கு. சடனாக அதை தடுத்து நிறுத்தணும்னா அந்த பொருள் வந்து உடனே நிற்காது, லைட்டாக ஒரு ஜெர்க் அடிச்சு தான் நிற்கும் வண்டி. புரியுதா? இப்போ எதுனாலும் சரி, ஒரு வண்டினாலும் எதுனாலும் சரி, வண்டி வந்து ஒரு திடீர்னு வண்டி தடுக்கணும்னா ஒரு ஜெர்க் அடிச்சு நிற்கும். அந்த ஜெர்க்கு தான் வந்து ஒரு மூமெண்டம், அந்த வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி மூமெண்டம் அடிக்குது. இப்போ உள்ள ஆட்கள் வந்து 7 பேர் 8 பேர் உள்ள வந்து வண்டியில் இருக்காங்க. அப்போ என்னன்னா, நம்ம பிரேக் சடனாக அடிக்கும் போது என்ன ஆகும்னா வண்டி வந்து ஜெர்க்காக வண்டி ஒழுங்காக உடனே நிற்காது. வண்டி அப்படி ஒரு அந்த வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த வெயிட் இருக்கனால கொஞ்சம் தள்ளும் வண்டி, அப்படி இழுத்து தள்ளும் வண்டியை. சரியா? அதான் வந்து மூமெண்டம். ஸோ அந்த மூமெண்டம் வந்து ரெடியூஸ் பண்ணுறது தான் இபிடி வேலை. அது தக்கன வந்து பிரேக் ஃபோர்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்கும். அது வந்து அப்போ ஃப்ரண்டில் வந்து அதிகமான ஃபோர்ஸ் கொடுக்கும், பேக்கில் வந்து கம்மியான ஃபோர்ஸ் கொடுக்கும். அப்படி கொடுக்கும்போது அந்த வண்டியும் சடனாக நிற்கும். என்னதான் வெயிட் இருந்தாலும் வண்டி வந்து சடனாக ஒரு ஸ்டேஜில் நிற்கிறது தான் இபிடியோட வேலை. அதான் ஏபிஎஸ் வித் இபிடி ஸ்டாண்டர்ட்னு சொல்லி எல்லா வேரியன்ட்லையும் கொடுத்துருக்கோம். கிறிஸ்டாலையும் இருக்குது, வேற மற்ற எல்லா டொயோட்டா இதுலேயும் டொயோட்டா பிராண்ட் எல்லா வெஹிக்கிள் ஏபிஎஸ் வித் இபிடி வந்து ஸ்டாண்டர்ட். சரியா? இப்போ அடுத்து இஎஸ்பிக்கு வரும். அடுத்து இன்னொன்று சொல்லுவாங்க, கார் டீலர் வந்து இஎஸ்பி இருக்குது சார், வெஹிக்கிள் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் இருக்குது சார் அப்படின்னு. வெஹிக்கிள் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல்னால் எதுக்குன்னா ஹை ஸ்பீடுக்கு. இப்போ என்ன சொன்ன, ஏபிஎஸ் வந்து இந்த ஹைலேருந்து நிற்கிறதுக்கு ஏபிஎஸ் வந்து வேலை செய்யுது. இஎஸ்பி வந்து வண்டி ஹைவேல வந்து 100 போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 100 போனால் சேஃப் ஸ்பீட், 80 to 100 வந்து ஒரு பக்கா சேஃப் ஸ்பீட். எந்த ஒரு இஎஸ்பி எதுவுமே தேவையில்ல, அது வந்து பக்கா சேஃப் ஸ்பீட். ஹைவேல அந்த ஒரு குறிப்பிட்ட நாம் ஸ்பீடில் போனால் ரொம்ப சேஃப் ஸ்பீட். அது இன்கேஸ் வந்து ஹை ஸ்பீடில் போகும்போது திடீர்னு ஒரு திருப்பு வருது. அந்த திருப்ப டக்குன்னு திரும்பும்போது என்ன ஆகும்னா, பழைய வண்டியில் என்ன ஆகும்னா வண்டியை வந்து கமுத்தும், இல்லைன்னா வண்டி வந்து கண்ட்ரோல் இல்லாமல் வண்டி வந்து இப்படி வலிக்கிட்டு எங்கே கண்ட்ரோல் இல்லாமல் போகும். தண்ணி தான் இருந்துச்சுன்னா வண்டி இப்படி கண்ட்ரோல்லாம் வலிக்கிட்டு வேற எங்கேயா போயிடும். சரியா? அது பழைய வண்டி நிறைய வண்டியில் எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் உள்ளவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். அது வண்டி வந்து வீல் வந்து ட்ராக்ஷன் இருக்காது. ட்ராக்ஷனா வீலோட அந்த வீல் வந்து வீலுக்கும் கிரவுண்டுக்கும் அந்த ஃப்ரிக்ஷன் தான் ட்ராக்ஷன் சொல்லுவாங்க. வீல் கிரவுண்டோட ஃப்ரிக்ஷன் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா ட்ராக்ஷன் வந்து அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். சரியா? ஸோ வந்து அந்த கான்டாக்ட் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா ட்ராக்ஷன் அதிகமாக இருக்குது. அந்த கான்டாக்ட் இல்லாத போது, அந்த ஒரு தொடர்பு இல்லாத போது என்ன ஆகும்னா வீல் வந்து பழுக்கும். ஸோ ஹை ஸ்பீடில் போய் டக்குன்னு இப்போ ரைட்டில் ஒரு பெரிய டர்ன் வந்து ரைட்டில் திரும்பும்போது என்ன ஆகும்னா அந்த அவுட்டர் வீல் வந்து அது ட்ராக்ஷன் இல்லாமல் இருக்கும்போது அது வந்து ஸ்கிட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ என்ன பண்ணணும்னா இஎஸ்பி என்ன பண்ணணும்னா அதே தான் மறுபடியும் அந்த ஏபிஎஸ் இந்த மோட்டார்லேருந்து வர ப்ரெஷர் வந்து இந்த 2 லைன் போகும். பேக் அந்த பின்னாடி வீலுக்கும் ஃப்ரண்ட் வீலுக்கும் உள்ள பிரேக் வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்ளை ஆகும். நீங்கள் பிரேக் அமுத்தணும் அவசியம் கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக அது வந்து சென்ஸ் பண்ணி ஆமாம் வீல் வந்து ட்ராக்ஷன் இல்லாமல் போகுது, ஸோ வீலை வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லிட்டு வீலை கண்ட்ரோல் பண்ணி பிரேக் பண்ணுவோம். நார்மலாக தெரியும் டிஃப்ரென்ஷியல் லாரியில் ஒவ்வொரு லாரியில் டிஃப்ரென்ஷியல் இருக்கும். நம்ம மாட்டு வண்டிலெல்லாம் வண்டி வந்து மாட்டு வண்டி திரும்பும்போது அந்த இடது பக்கம் வீல் வந்து அப்படி விலகி போகும். ஏன்னா ஒரு டேர்னிங்ல திரும்பும்போது உள்ள வீல் வந்து கம்மி டிஸ்டன்ஸ் திரும்பலும், வெளியே உள்ள வீல் வந்து அதிகமான சுத்தம், உள்ள வீல் வந்து கம்மியான சுத்தம். அது நம்ம மாட்டு வண்டியில வந்து ஒரு மாட்டு வண்டி பாத்தீங்கன்னா அப்படி திரும்பும்போது அவுட்டர் அந்த உள்ள வீல் வந்து அவுட்டர் வீல் ஏதாவது வீல் வந்து அப்படி உரசிட்டு அப்படி விலகும் திரும்பும்போது. ஏன்னா வந்து டிராக்ஷன் அந்த ப்ராப்பர் இது இல்லை. அப்புறம் கார்ல வந்து டிஃபரன்ஷியல் கொண்டாங்க. டிஃபரன்ஷியல் என்னன்னா அது வந்து வீலுக்கு வந்து ஸ்பீடை வேரி பண்ணி கொடுக்குறது தான் டிஃபரன்ஷியல் வேலை. எல்லா வண்டியிலும் டிஃபரன்ஷியல் இருக்கு. பழைய காலத்து எல்லாம் என்ன வண்டியாலும் டிஃபரன்ஷியல் இருக்கும். அப்போ வந்து என்ன பண்ணா உள்ள வீலுக்கு திரும்பும்போது வந்து உள்ள வீலுக்கு வந்து ஸ்பீடை குறைச்சி அந்த உள்ள அந்த வீலோட சுத்து வந்து கம்மியாகவும் வெளியில வீலோட சுத்து வந்து அதிகமாக இருக்கும். அதாவது டிஃபரன்ஷியலோட இந்த மாதிரி டிஃபரன்ஷியல் இருக்கு. இதுக்கு அடுத்து தான் இஎஸ்பி அந்த வெஹிக்கிள் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் வருது. ஹை ஸ்பீட்ல வந்து கண்ட்ரோல் கொடுத்து வண்டியை வந்து ஓவர் ஸ்டியர்னா அதிகமாக ஸ்டியர் ஆகுது. வண்டி வந்து இப்படி திரும்பும்போது
ஓவராக திரும்ப அண்டர் ஸ்டியர்னா உள்ளோடி நம்ம ஸ்லோ ஸ்பீடில் உள்ளோடி திரும்பும்போது உள்ள அந்த வண்டி வந்து உள்ளோடி புஷ் பண்ணுது. ஓவர் ஸ்டியர்னா வண்டி வந்து வெளியே புஷ் பண்ணுது, வெளியே தள்ளி விடுதுன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி ஸ்டீரிங் கண்ட்ரோல் வந்து பொதுவாக சொல்ல ஸ்டீரிங் கண்ட்ரோலில் ப்ராப்பராக இருக்கிறது தான் ஹை ஸ்பீடில் இருக்கும்போது அதுதான் ESP இல்லைனா வெஹிக்கிள் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோலோட வேலை. ஒவ்வொரு நேம் உண்டு, ஒவ்வொரு பிராண்டுக்கு ஒவ்வொரு நேம் உண்டு. இப்போ டொயோட்டா எடுத்தீங்கன்னா VSன்னு சொல்லுவாங்க, வெஹிக்கிள் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் சொல்லுவாங்க. மற்ற பிராண்டில் ESPன்னு சொல்லுவாங்க, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பிராண்ட் இருக்கு. சரியா? அடுத்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல். ட்ராக்ஷன் கண்ட்ரோல்னா வண்டி வந்து ஸ்டார்டிங்லேருந்து மூவ் ஆகும்போது ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்து ஆக்டிவேட் ஆகும். ட்ராக்ஷன் கண்ட்ரோல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ வந்து இந்த வண்டிக்கு வந்து பவர் வந்து ரியர் வீலுக்கு போகுது. இது வந்து ரியர் வீல் டிரைவ்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த என்ஜின்லேருந்து கியர் பாக்ஸ் போய் கியர் பாக்ஸ்லேருந்து ஒரு அந்த அந்த ஆக்சல் மூலமாக வந்து ரியர் வீலுக்கு போய் ரியர் வீல்லேருந்து டிஃபரன்ஷியல் மூலமாக ரியர் வீலுக்கு வருது. இந்த சின்ன வண்டி செடான், இந்த சிட்டி, இந்த மாதிரி ஹோண்டா சிட்டி, இந்த மாதிரி சின்ன சின்ன வண்டியெல்லாம் இருக்குல்ல, செடான் ஹேட்ச்பேக்னு சொல்லுவாங்க, மாருதி, இந்த வண்டிக்கெல்லாம் ஃப்ரண்ட் வீல் டிரைவ். ஃப்ரண்ட் வீல்லே கியர் பாக்ஸ்லேருந்து டிஃபரன்ஷியல் மூலமாக ஃப்ரண்ட் வீலுக்கு வருது. சரியா? இப்போ எதுனாலும் சரி ரெண்டுக்கும் வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல்னா நம்ம வந்து இப்போ திடீர்னு ஒரு ஏற்றத்தில் நிற்கிறோம். ஏற்றத்தில் வந்து ஒரு டைல்ஸ் தரையிலையோ இல்லை ஏதாவது தரையில வந்து தண்ணி நிறைய இருக்குது, தண்ணி வலிக்கு பாசி தண்ணி நிறைஞ்ச தண்ணி இருக்குது. ஸோ வண்டி ஏற்றும் போது என்ன ஆகும், வீல் வந்து ஸ்லிப் ஆகும். வீல் வந்து மேலே ஏறாது, வண்டி ஏறாது, வீல் வந்து ஸ்லிப் ஆகும். வீல் ஸ்லிப் ஆகும் என்ன பண்ணுன்னா வண்டி வந்து ட்ராக்ஷனுக்கு அப்போதான் வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்து ஒன்று ஆக்டிவேட் ஆகும். ட்ராக்ஷன் கண்ட்ரோல் என்ன பண்ணுன்னா அந்த ABSலேருந்து வர சிக்னல் வந்து வீலை சென்ஸ் பண்ணும். ஆமாம், வீல் வந்து ட்ராக்ஷன் இல்லாமல் வீல் சுற்றிட்டு இருக்கு. ஏன்னா எல்லா வீலும் சென்ஸ் பட்டிருக்கும். ஒரு வீல் வந்து நிற்கும், ஒரு இடத்துல நிற்கும், இன்னொரு வீல் மட்டும் சுற்றிட்டு இருக்கும். அப்போ அந்த வீல ட்ராக்ஷன் இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா பேக் வீல் தானே, பேக்ல ட்ராக்ஷன் இல்லைன்னு என்ன ஆகும்னா இந்த ABS மோட்டர்லேருந்து வர அந்த ஹைட்ராலிக் ப்ரெஷர் ஒரு லைன் வந்து நேராக அந்த ரியர் வீலோட ட்ராக்ஷன் கண்ட்ரோலில் போய் அந்த பிரேக்கை பிடிச்சு கொடுக்கும். அந்த வீலை வந்து ஒரு லைட்டாக சின்ன பிரேக் மாதிரி கொடுக்கும், கொடுத்து விடும்போது என்ன ஆகும்னா பிரேக் அடிக்கும் போது என்ன ஆகும், ட்ராக்ஷன் வந்து வீலுக்கு கிடைக்கும். கான்டாக்ட் வந்து வீலுக்கும் அந்த கிரவுண்டுக்குள்ள அந்த தொடர்பு வந்து அதிகரிக்கும். ஒரு டக்குன்னு ஒரு பிரேக் அடிக்கும் போது, டக்குன்னு வந்து வண்டி நிறுத்தும் போது கான்டாக்ட் வந்து அதிகரிக்கும். அதான் பிரேக்கோட வேலையை. பிரேக் அடிக்கும் என்ன ஆகணும், அந்த ஃப்ரிக்ஷன் வந்து அந்த கான்டாக்ட் வந்து அதிகமாக இருந்தால் பிரேக்கோட வேலையை. கான்டாக்ட் அதிகரிக்கும் போது அந்த வீல் வந்து ஒரு ட்ராக்ஷன் கிடைச்சி வீல் வந்து அந்த அந்த ஏற்றத்தில் வந்து மேலே வந்துடும். அதுதான் ட்ராக்ஷன் வந்து. நான் வீல் பார்த்துருப்பீங்க, ஜொயிங்க நஷ்டம் அடிக்கும்போது வீல் அப்படியே சுற்றிட்டே இருக்கும், ஆனால் வீல் மேலே, வண்டி மேலே ஏறாது. அதை வந்து ப்ராப்பராக கண்ட்ரோல் பண்ணி பிரேக் பிடிச்சு விடும்போது விட்டு அவ்வளோதான், அப்படி வண்டி மேலே வந்துடும். அதில் காட்டுறேன் உங்களுக்கு என்னன்ட்டு. எனக்கு ஒரு நாள் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்துச்சு. நான் ஒரு வாட்டி ஒரு மணல்லேருந்து வண்டி மேலே மணல் இல்லை, ஒரு ரோடு அந்த சின்ன சாதா ஒரு சல்லி மாதிரி இருந்துச்சு. அந்த சல்லியில் ஏறும்போது வண்டி வீல் சுத்துச்சு. அப்போ ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்துச்சு. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் லைட் தெரியுதா, ஒரு எல்லோ கலர்ல லைட், இந்த இடத்துல லைட் வரும். இப்போ வந்து வீல் சுத்துதுன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன்ல இருந்துச்சுன்னா வீல் வந்து சுத்தும் போது அந்த பிரேக் விட்டு பிடிக்கும். அப்போ ட்ராக்ஷன் கண்ட்ரோல் லைட் வரும். அப்போ ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வேலை செய்யுது. இது வந்து டாப் மாடலில் மட்டும் தான் வந்துட்டு Innova Crysta 2.8Z டாப் மாடலில் மட்டும் தான் இந்த மாதிரி ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்கு. வேற இன்னொரு விஷயம், நம்ம வந்து பீச்சுக்கு போகிறோம், பீச்சில் போனால் மண்ணில் வந்து வண்டி மண்ணில் பதிஞ்சோன்னே என்ன ஆகும்னா நம்ம ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் பண்ணணும். ட்ராக்ஷன் கண்ட்ரோலில் ஒரு வாட்டி ஆஃப் பண்ணோம்னா TRC டர்ன்ட் ஆஃப்னு வரும். இதை ஹோல்டு பண்ணி ஆஃப் பண்ணோம்னா ஒரு 2 செகண்ட் இப்படி ஹோல்ட் பண்ணி வச்சுட்டே இருந்தோம், இந்த இதெல்லாம் ESP ஆஃப் பண்ணிடலாம். சரியா? இதான் இந்த வெஹிக்கிள் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல். வெஹிக்கிள் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் வந்து ESP ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்து ஆஃப் பண்ணுவாங்க. எது ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் பண்ணுவாங்கன்னா இந்த சொன்ன அந்த மணல்லேருந்து ஏறும்போது வண்டி ஏறாது. ஒரு மணலில் பதிஞ்சிட்டுனா வண்டி வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன்ல இருந்துச்சுன்னா என்ன ஆகும், வந்து பிரேக் விட்டுட்டு பிடிக்கும் போது வண்டி மேலே ஏறாது. ஏன்னா உள்ள பதிஞ்சிட்டு வண்டி மேலே ஏற்றணும்னா வீல் வந்து சுத்தி ஆகணும். ஏன்னா சுத்தமாக ட்ராக்ஷன் கிடையாது, மணலில் சுத்தமாக ட்ராக்ஷன் இருக்காது. அந்த நான் சொல்கிறேன் இந்த லூஸ் மணல்னு சொல்லுவாங்களா, அந்த லூஸ் மணலில் வந்து சுத்தமாக வந்து வண்டியில் வந்து அந்த கான்டாக்ட் இல்லாத போது வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் பண்ணணும்னா வண்டி வந்து அப்படியே அந்த ஃபோர்ஸில் வந்து அந்த மூமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ்னு சொன்னதே, அந்த மூமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸில் வண்டி வந்து மேலே வரும். இந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் இருந்துச்சுன்னா மூமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து விடாது. அதனால் அந்த டைம் மட்டும் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் பண்ணணும், மற்றபடி ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் பண்ணக்கூடாது. ஹைவேல போகும்போது ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து என்ன சொன்ன ஹை ஸ்பீட் ஸ்டெபிலிட்டி மெயின்டைன் பண்ணுறது ட்ராக்ஷன் கண்ட்ரோலோட வேலை தான். இப்போ நான் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் பண்ணிட்டேன். சும்மா ஆன் பண்ணுறதுக்கு திருப்பி ஒரு பட்டன் நம்ம தான் ஆன் பண்ணோம். திருப்பி ஆஃப் பண்ணுறதுக்கு வந்து ஒரு வாட்டி அமுத்திட்டு ஹோல்டு பண்ணணும், நல்லா ஹோல்ட் பண்ணிட்டே இருக்கணும். ஹோல்ட் பண்ணால் அதில் வந்து அது மஞ்சள் லைட் வரும். இப்போ ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் பண்ணிட்டுட்டா திருப்பி நான் ஆன் பண்ணுறேன். ஓகேவா? இதான் வந்து இது. அடுத்து என்ன சொல்ல போகிறேன்னா ஏர்பேக் பற்றி. ஏர்பேக் இந்த வண்டியில் மொத்தம் 7 ஏர்பேக் இருக்குது. Z மாடல் இது.
மற்ற எல்லா வண்டியிலும் ஏர்பேக் இருக்கும். எல்லா நல்ல வண்டியில எல்லாம் நம்ம வண்டி வாங்கும்போது ஒரு ஏர்பேக் இருக்கான்னு பார்த்து வண்டி வாங்குங்க. என்ன வண்டினாலும் சரி, கூட கொஞ்சம் 1 லட்சம் கொடுத்தாலும் தப்பு இல்லை. ஆனால் வந்து வண்டி வாங்கும்போது ஏர்பேக்லாம் இருக்கா இந்த மாதிரி பார்த்துவாங்க. டாடா நேனோ இந்த மாதிரிலாம் வாங்காதீங்க. டாடா நேனோலாம் சுத்தமாக சேஃப்டி கிடையாது. டாடா நேனோ வாங்குறது ஒரு நல்ல ஒரு வண்டி, பைக் வாங்கிட்டு போயிடலாம். டாடா நேனோ 2 லட்ச ரூபா வண்டினாலும் சரி, சேஃப்டி ஃபியூச்சர் எதுவுமே கிடையாது, ஏபிஎஸும் கிடையாது, ஏர்பேக்காக எதுவுமே கிடையாது. அது ஏதாவது ஒரு இதில் மாட்டிட்டோன்னா டக்குன்னு எவனாவது ஒருத்தன் விட்டானா கூட நம்ம உயிருக்கு ரொம்ப ஆபத்து. அதோட ஒரு பெரிய ஆபத்து எதுவுமே கிடையாது. சரியா? அதனால் வந்து வண்டியை வாங்குறது ஒரு ஏர்பேக் உள்ள வண்டியை வாங்குங்க. விலை கம்மியாக கிடையாது. 4 லட்ச ரூபா 5 லட்ச ரூபாய்க்கு விலை கம்மியாக கிடைக்குது வண்டி, ஒரு ஏர்பேக் உள்ள வண்டி கிடைக்குது. இப்போது என்னென்னா இதில் வந்து இன்னோவா கிறிஸ்டா எடுத்துட்டிங்கன்னா மொத்தம் ஸ்டாண்டர்டாக 3 ஏர்பேக் எல்லா வேறு GVZ 3 வேரியன்ட் இருக்குது. 3 வேரியன்ட்ல 3 ஏர்பேக் ஸ்டாண்டர்ட். என்னெல்லாம் ஏர்பேக்னா டிரைவர் ஏர்பேக்கு, கோ பேசஞ்சர் ஏர்பேக்கு, நீ ஏர்பேக். இந்த 3 ஏர்பேக்கும் வந்து ஸ்டாண்டர்ட். இது டாப் வேரியன்ட்னால வந்து 7 ஏர்பேக் இருக்குது. 3 திருப்பி 4 இங்கே இருக்குது. 4வது ஏர்பேக் இந்த சைடு வரணும். சீட் சைடு வந்து இப்படி ஏர்பேக் இப்படி வரும். நம்ம இந்த சைடு இப்படி நம்ம வந்து அடிக்கும்போது இது சீட் ஏர்பேக்னு ஒன்று வந்து வெளியே வரும். அது 4 5 அதே மாதிரி அந்த சைடு இருக்கும். 5 இருக்கும். கர்டன் ஏர்பேக்னா இது இப்படி இருக்கும். கர்டன் ஏர்பேக் கர்டன் மாதிரி இப்படி கீழே ஃபாலோ ஆகும். நம்ம வீட்டில் வந்து இந்த ஜன்னலுக்கு மேலே துணி மாதிரி போடுவோம் தெரியுமா? அந்த துணி மாதிரி இந்த ஒவ்வொரு ஜன்னலுக்கு கீழே அப்படி துணி மாதிரி அப்படி கீழே விழுந்து காற்று மாதிரி உள்ள நிரப்போம். சரியா? இப்போ ஏர்பேக் எப்படி வேலை செய்யுது நான் சொல்கிறேன். ஏர்பேக்கில் வந்து இல்லை சென்சார் வந்து இங்கே வச்சுருப்பாங்க. இந்த இடத்துல வச்சுருப்பாங்க ஏர்பேக் சென்சார். இங்கே இருக்கும், அங்கே இருக்கும். அதே மாதிரி அந்த சைடு இருக்கும். சைடில் சென்சார் இருக்கும். இந்த சைடு ஏர்பேக்கு வந்து சைடில் சென்சார் இருக்கும். எல்லா ஏர்பேக்கும் சென்சார்ஸ் வந்து சுற்றி இருக்கும். இந்த சைடு இருக்கும், அந்த சைடு இருக்கும். பேக்கில் சென்சார் கிடையாது. பேக்கில் அடித்தா ஏர்பேக் வேலை செய்யாது. சரியா? பேக்கில் அடித்தா ஏர்பேக் வந்து வேலை செய்யாது. ஃப்ரண்ட் சைடில் அடித்தா மட்டும் தான் ஏர்பேக் வந்து வேலை செய்யும். சென்சார் இந்த சைடு வச்சுருப்பாங்க. இப்போ ஏர்பேக் எப்படின்னா, இப்போ சென்சார் வந்து உள்ளே வந்து ஏர்பேக் மாடல்னு ஒன்று இருக்கும். ஒரு சின்ன இந்த இடத்துக்குள்ள ஒரு மாடல் இருக்கும். எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். இந்த இடத்துல ஒரு சின்ன இவ்வளோ மாதிரி ஒரு மாடல் இருக்கும். அந்த ஹானுக்குள்ளே இருக்கும். சரியா? அந்த மாடல் என்ன பண்ணுன்னா அதுக்குள்ளே வந்து 12 வாட் சிக்னல் அப்ளை பண்ணுவாங்க. அதுக்குள்ளே என்ன இருக்குன்னா சோடியம் அசைடுன்னு ஒரு கெமிக்கல் இருக்கும். NaN2ன்னு சொல்லுவாங்க. Na2N2 எனக்கு அது ப்ராப்பராக கெமிக்கல் நேம் தெரில. அது பேர் சோடியம் அசைட். சரியா? என்ன பண்ணுன்னா அந்த எலக்ட்ரிக்கல் சிக்னல் வந்து இப்போ கிராஷ் ஆகிட்டு அப்படி தெரிஞ்ச உடனே சர்க்யூட் வந்து க்ளோஸ் ஆகும். சொல்ல சென்சாரில் வந்து பட்டு சர்க்யூட் வந்து க்ளோஸ் ஆகும். க்ளோஸ் ஆனோடனே பேட்டரிலேருந்து வர எலக்ட்ரிக்கல் சிக்னல் வந்து நேராக ஏர்பேக் வரும். ஏர்பேக்லேருந்து ஏர்பேக் வந்து உள்ள மாடல் வந்து ஏர்பேக் வந்து ரிலீஸ் பண்ணும். உள்ள சோடியம் அசைட் என்ன ஆகும்னா அது அப்படி வெளியே வந்து சோடியம் ப்ளஸ் நைட்ரஜன் ஏராக வந்து அது Na+N2ன்னு வரும். Na2N2 NaN2ன்னு தெரில அந்த சோடியம் அசைடோட கெமிக்கல் ஃபார்முலா எப்படி அது வந்து Na+N2ன்னு வரும். Na வந்து சோடியம் சால்ட், N2 வந்து நைட்ரஜன் ஏர். ஸோ வந்து ஏர்பேக் அந்த டிப்ளை ஆனோடனே என்ன ஆகும்னா அந்த நைட்ரஜன் ஏர் சொன்னேன் தெரியுமா? அந்த நைட்ரஜன் ஏர் வந்து அந்த நைலான் ஃபுல்லாக நைலான் பை தான் இருக்கும். ஏர்பேக்குங்கிறது அந்த உள்ள இருக்கிறது வந்து வெறும் நைலான் துணி இருக்குல்ல, அந்த நைலான் துணி தான் உள்ள இருக்கும். அதுக்குள்ள வந்து அந்த டக்கு அந்த சோடியம் அசைட் ரியாக்ஷன் ஆகும்போது நைட்ரஜன் ஏர் வந்து உடனே ரிலீஸ் பண்ணிவிடும். உடனே வந்து ரிலீஸ் பண்ணும்போது அது ரொம்ப ஒரு ப்ரெஷர் வந்து ரொம்ப அந்த அழுத்தம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த அழுத்தத்தில் இதை உடச்சிட்டு வெளியே வரும். இது இருக்குல்ல, இது லைட்டாக மேட் பண்ணி வச்சிருப்பாங்க. ரொம்ப ஹெவியான ஹார்ட் பிளாஸ்டிக் கிடையாது, லைட் பிளாஸ்டிக் தான். இதை இந்த இடத்த அப்படி உடச்சிட்டு அந்த நைட்ரஜன் ப்ரெஷர் வந்து அவ்வளோ ஜாஸ்தியாக இருக்கும். அந்த எலக்ட்ரிக் சிக்னல் பட்ட உடனே அவ்வளோ ப்ரெஷர் ஜாஸ்தியாக அந்த நைட்ரஜன் ஏர் வந்து ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் ஆனோடனே திருப்பி வந்து அந்த பொடி அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏர்பேக் ரிலீஸ் ஆனோடனே அந்த ஒரு பொடி ஒவ்வொரு பொடியாக அப்படி வரும். நீங்கள் யூடியூப்ல அடிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், பொடியாக கூட அது வரும். அந்த பொடி வந்து சோடியம் சால்ட் தான். அந்த பொடி சோடியம் சால்ட்ஸ் அந்த பொடி. ஸோ நைட்ரஜன் ஏர் ரிலீஸ் ஆகும். அந்த ஹியூஜ் ப்ரெஷராக வந்து அது வந்து சேஃப் ஆகும். தவிர இன்னொரு விஷயம், ஏபிஎஸ் ஏர்பேக் எல்லாமே வந்து ஒரு பாதுகாப்பு உதவின்னு சொல்லலாம், அவ்வளோதான். அதுவே முழுசாக நம்பி வந்து வண்டி ஓட்டக்கூடாது. ஏன்னா அதுவே வந்து ஆபத்தில் வந்து முடியும். வண்டி எப்பவுமே மெதுவாக ப்ராப்பராக ஒழுங்காக ஒரு சேஃபாக வண்டி ஓட்டணும்னா வண்டி வந்து நமக்கும் சேஃபு, வண்டிக்கும் சேஃபு. சரியா? இன்னொரு விஷயம், வண்டியில் வந்து இப்போ ஏர்பேக் வந்து ஆஃப் பண்ணணும். எதுக்கு ஆஃப் பண்ணணும்னா, நம்ம சின்ன குழந்தைங்களை வச்சு நம்ம வந்து வண்டியில் ஃப்ரண்டில் சின்ன குழந்தைங்களை வச்சுட்டு போவோம். சின்ன குழந்தைங்களை வச்சுட்டு ஃப்ரண்டில் போகும்போது என்ன பண்ணணும்னா, அந்த கீ இருக்குல்ல, எங்கே கீ எங்கே இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த இது தெரியுது உங்களுக்கு, அந்த ஒரு ஏர்பேக் வந்து ஆஃப் பண்ணுறக்குள்ள ஒரு இது சுவிட்ச் கீழே கீ மாதிரி தெரியுதா? இப்போ என்ன பண்ணுறோன்னா, இதை ஸ்மார்ட் கீ இருக்குல்ல, ஸ்மார்ட் கீ பின்னாடி இருந்து மேனுவல் கீ எடுக்கணும். இந்த மேனுவல் கீ எடுத்து
அதுக்குள்ளே சொருகி நம்ம வந்து ஏர்பேக் வந்து ஆஃப் பண்ணலாம். இந்த ஜி மாடல் பேசிக் மாடலுக்குலாம் அந்த நம்ம சாதா கீயை எடுத்து ஏர்பேக் ஆஃப் பண்ணலாம். எதுக்கு ஏர்பேக் ஆஃப் பண்ணுறோன்னா, நம்ம வந்து இப்போ சின்ன குழந்தைங்களை வச்சு கூப்பிட்டு போவோம். சின்ன குழந்தைங்களை வந்து ஃப்ரெண்டில் வைக்கும்போது என்ன பண்ணணும்னா நம்ம ஏர்பேக் ஆஃப் பண்ணிட்டு போகலாம். ஏன்னா அப்போ வந்து ஏர்பேக் ரிலீஸ் ஆச்சுன்னா அவங்க மூஞ்சி வந்து பயங்கரமாக பாதிக்கும். அவங்க வந்து அவங்களுக்கு ஆபத்தை அவங்களுக்கு வந்து விளைவிக்கும். தவிர அது மட்டும் இல்லாமல் சின்ன குழந்தைங்களை எப்போவுமே வந்து ஃப்ரண்ட் சீட்டில் வந்து உட்கார வைக்கக்கூடாது. பேக் சீட்டில் உட்கார வைக்கலாம். பேக்ஸில் நம்ம வந்து பேக்கில் உட்காரது நல்லது. ஏன்னா வண்டியில் வந்து இன்கேஸ் ஏதாவது ஆகும்போது ஏர்பேக் வந்து ரிலீஸ் ஆச்சுன்னா அவங்க மூஞ்சில் அடிக்கும்போது அந்த சொன்ன ஹியூஜ் அந்த ரொம்ப உயர் அழுத்தத்தில் வந்து அந்த ஏர்பேக் ரிலீஸ் ஆகும்ட்டு மூஞ்சில் அடித்து மூஞ்சை வந்து ரொம்ப பாதிக்கும். தவிர பிரச்சனை ரொம்ப ஆபத்தம், ஒரு மரணம் கூட வர வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து எப்போவுமே சின்ன குழந்தைங்களை வந்து மடியில் வச்சு அப்படி உட்கார வைக்கக்கூடாது. சின்ன குழந்தைங்க ஃப்ரெண்டில் வைக்கவே கூடாது. வண்டி காரில் பேக்கில் தான் வைக்கலாம் சின்ன குழந்தைங்கள. தவிர இன்னொரு விஷயம் என்னென்னா, ஏர்பேக் வந்து சீட் பெல்ட் இல்லைனா ஏர்பேக் வந்து ரிலீஸ் ஆகாது. அது ஏன் அப்படி வச்சுருக்காங்கன்னா, இப்போ வந்து ஏர்பேக் வந்து சீட் பெல்ட் இல்லாமல் ஏர்பேக் நம்ம வந்து ரிலீஸ் ஆச்சுன்னா, இதில் சொன்னால் தெரியுமா உயர் அழுத்தம் வரும். உயர் அழுத்தத்தோட நம்ம சீட் பெல்ட் இல்லாமல் இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், வண்டி ஈடு பண்ணும்போது நம்ம மூஞ்சி நேரம் இங்கே அடிக்கும். இங்கேருந்து மூஞ்சி நேரம் இங்கே அடிக்கும். இங்கே ஏர்பேக் வந்து இதில் ஹை ப்ரெஷரில் வரும், இதுவும் ஹை ப்ரெஷரில் போவீங்க. மூஞ்சி வந்து என்ன டோட்டலாக மூஞ்சி போயிடும். மூஞ்சி போய் வந்து மரணம் கூட வர வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, சீட் பெல்ட் இருந்தால் மட்டும் தான் ஏர்பேக் ஓப்பன் ஆகிற மாதிரி செட்டிங்ஸ் வந்து செட் பண்ணி வச்சிருக்காங்க. சரியா? சீட் பெல்ட் இருக்கும்போது உங்களுக்கு வந்து இந்த பாதிப்பு வந்து உங்களுக்கு சீட் பெல்ட் வந்து உங்களுக்கு இதுவரை தடுத்துரும். ஏர்பேக் வந்து இங்கே ரிலீஸ் ஆகும். ஸோ வந்து தலை மட்டும் தொங்கிட்டு தலை மட்டும் இங்கே அடிக்கும்போது உங்களுக்கு வந்து அவ்வளோ அந்த அளவு பாதிப்பு எதுவுமே இருக்காது. சேஃபாக வெளியே வரலாம். காட்டன் ஏர்பேக்னாலும் சரி, எல்லாம் எதுனாலும் சரி, சீட் பெல்ட் போடாமல் இருந்தோம்னா ஏர்பேக் வந்து ஓப்பன் ஆகாது. அதனால வண்டியில் ஏறினோடனே ஏர்பேக் வண்டி என்ன சரி நம்ம உள்ள ஏர்பேக் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தைரியத்தில் போகக்கூடாது. சீட் பெல்ட் போட்டு ஏர்பேக்கில் வந்து சீட் பெல்ட் போட்டால் ஏர்பேக் வந்து ரிலீஸ் ஆகும். சீட் பெல்ட் போட்டு வண்டி வந்து எடுக்கலாம். அதாவது பேக் பேசஞ்சர் சீட் பெல்ட் போடுறது நல்லது. ஏன்னு நான் சொல்கிறேன். இப்போ இந்த இன்னோவா எடுத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்து இந்த இது இருக்குது, மட்டை மாதிரி இருக்கும். இந்த டாப் மாடலில் வந்து இந்த ட்ரே டேபிள் கொடுத்துருப்பாங்க. இந்த ட்ரே டேபிள் என்ன பண்ணுன்னா, இந்த நேரம் மூஞ்சி வந்து இந்த இடத்துல நேரம் அடிக்கும் போது முகமும் அடிக்கும், இந்த இடத்துல உடம்பு இங்கே அடிக்கும். ஸோ சீட் பெல்ட் நம்ம போட்டு இருக்கும்போது நமக்கு சேஃபாக வந்து சீட் பெல்ட் இருக்கலாம். ஸோ எல்லா பேசஞ்சரும் சீட் பெல்ட் போட்டு இருக்கிறது வந்து நல்லது. ஆனால் ரொம்ப முக்கியமாக ஃப்ரண்ட் 2 பேசஞ்சர்ஸும் கண்டிப்பாக வந்து சீட் பெல்ட் வண்டியில் இருக்கும்போது சீட் பெல்ட் போட்டு தான் இருக்கணும். பேக் பேசஞ்சர்ஸ் வந்து இருக்கிறது நல்லது. ஏன்னா ஒரு ஆபத்தில் வந்து சேஃபாக வந்து இருக்கலாம். ஆனால் ஃப்ரண்ட் 2 பேசஞ்சர்ஸ் கண்டிப்பாக வந்து சீட் பெல்ட் போட்டு இருக்கலாம். சரியா? நன்றி.